ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம 8th ப்ரைவேட் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா 17ஆம் தேதி, அதாவது வர திங்கட்கிழமை இல்லாமல் அடுத்த திங்கட்கிழமை எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஏற்கனவே இந்த பழைய கொஷின்லாம் பார்த்துட்ருக்கோம். ஏற்கனவே என்னென்ன கொஷின் லாஸ்ட்டாக கேட்டாங்கன்னு. இதுக்கு முன்னாடி 2026 கேட்ட கொஷின் தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் எல்லாத்துக்குமே தமிழ், இங்கிலீஷ், கணிதம், அறிவியல், சமூக அறிவியல் இந்த 5 பாடத்துக்கும் லாஸ்ட்டாக 2026 கடைசியாக லேட்டஸ்ட்டாக என்ன கொஷின் கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் 2023 தமிழ், இங்கிலீஷ், கணக்கு, அறிவியல், சமூக அறிவியலில் கொஷின்ஸ்லாம் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா தெரியும். நான் ஒரு 4 கொஷின் பேப்பர் 4 வருஷத்து கொஷின் பேப்பரை அப்டேட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதை படிச்சுக்கிட்டாலே என்ன பண்ணிக்கலாம், அதில் இருக்க கொஷினை படித்தாலே கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணலாம். ஸோ என்னென்ன கொஷின் கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்ப்போம். வந்து பார்த்திங்கன்னா 2023 இந்த 8th ப்ரைவேட் எழுதுகிற ஸ்டூடெண்ட்டுக்கு கேட்ட எக்ஸாமில் கேட்ட முதல் கொஷின் பேப்பர் தமிழில் என்ன கேட்டிருக்காங்கன்னா 3 1 மார்க் வந்து ஃபஸ்ட்டு சரியான விடையில் கேட்டிருக்காங்க. பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 8ஆம் வேற்றுமை என்ன வேற்றுமை என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிவிட்டு 3மே சரியான விடையை தேர்ந்தெடுத்ததுக்கு அதுக்கு ஒரு 3 மார்க் இருக்குது. அதுக்கப்புறம் கோடிட்டேடம், இதுதான் பேட்டர்னே உங்களுக்கு கொஷின் பேட்டர்ன். கோடிட்டேடம் ஒரு 3 இருக்குது. அதுக்கப்புறம் சொற்களை ஒழுங்குபடுத்தி எழுதுக, மாற்றி இருக்கும், அது கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி எழுதணும். அடுத்தது இங்கிலீஷில் கொடுத்து தமிழில் டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்க்க கொடுத்துருக்காங்க, யூனிவர்சிட்டி அக்ரிமெண்ட்னு. அதுக்கப்புறம் செவித்திறன் மாற்றுத்திறனாளி அந்த இது வந்து அது வந்து எந்த ஸ்டூடெண்ட் எலிஜிபிளோ அவங்க எழுதினா போதும், மற்றவங்க தேவை இல்லை. அடுத்து 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் 5 2 மார்க் நீங்கள் எழுதணும். 5 2 மார்க் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து எத்தனை கொடுத்துருப்பாங்கன்னா, ஒரு 7 கொடுத்து 5 கேட்டிருப்பாங்க. 7 கொஷின் கொடுத்துருப்பாங்க 2 மார்க்கு. அதில் நீங்கள் 5 எழுதினா போதும். எது ஈஸியாக இருக்கும்னு எழுதிக்கலாம். இன்னொன்று, நீங்கள் எல்லாமே பொதுவாக எழுதி அட்டன் பண்ணி வைக்கிறது நல்ல விஷயம். எல்லாமே அப்படின்னா 5 கொஷின் உங்களுக்கு 3 தான் தெரியுதுன்னா ஒரு 2 கொஷினை நீங்கள் வந்து அட்டன் பண்ணி வைங்க. 5 கரெக்டாக அட்டன் பண்ணி வைங்க, ஏதாவது மார்க் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே வந்து செய்யுளில் வந்து ஒரு 2 மார்க் 5 7 கொடுத்து 5 கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் உரைநடையில் ஒரு 5 2 மார்க் எழுதணும். அதுலேயுமே 7 கொடுத்துருப்பாங்க. 7 கொடுத்து நீங்கள் 5 எழுதணும். உரைநடை முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு இலக்கணத்தில் ஒரு 5 கொஷின். இந்த 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் 15 கொஷின் இருக்கும். செய்யுள், உரைநடை, அதுக்கப்புறம் இலக்கணம், இந்த 5 கொஷினுக்கு எழுதினாலே உங்களுக்கு 5 2 30 மார்க் ஆச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 4 மார்க் கொஷின் 2 3 கொடுத்து 2 எழுத சொல்லுவாங்க. 4 மார்க் கொஷின் அது வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செய்யுளில் 4 மார்க் கொஷின் 2 இருக்கும். செய்யுள் முடிஞ்சதுக்கப்புறம் உரைநடையில் உங்களுக்கு 4 மார்க் கொஷின் 3 கொடுத்து 2 எழுதணும். அதுக்கப்புறம் பிரிவு 3ல் என்ன இருக்குது அப்படின்னா பொறுத்துக முடிஞ்சதுக்கப்புறம் பொறுத்துக இருக்குது. அதுக்கப்புறம் 1 மார்க் கொஷின் ஜென்ரலாக உள்ள கொஷின், அதாவது வந்து அந்த இடத்துல அந்த வார்த்தைகள் வந்து எந்த வார்த்தை வரும் அப்படிங்கிறத கரெக்டாக நம்ம சொல்லணும். அடுத்து மரபுச்சொல், மரபு தொடரில் உள்ள பிழையை நீக்கி எழுதுதல். அதுக்கப்புறம் 2 தொடரை சேர்த்து ஒரே தொடராக எழுதுறது, செய்தி தொடராக மாற்றுறது, இது மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க. அது வந்து கொஞ்சம் எழுதிக்கலாம், இலக்கணம் சம்மந்தப்பட்டதாக இருக்கும். அடுத்து ஒரே ஒரு 5 மார்க்கு எதுக்கு அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு பாடல் கொடுத்து அந்த பாடல்லேருந்து கொஷின் கேட்பாங்க. ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ஒரு பாடல், அந்த பாடலை படிச்சுட்டு அந்த பாடல்லேருந்து கொஷின் ஒரு 5 கொஷின் 1 மார்க் கேட்டிருப்பாங்க. அடுத்து ஒரு கதை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா துணைப்பாடம், அதுலேருந்து ஒரு 5 மார்க் கொஷின் இருக்கும். அடுத்து ஒரு 7 மார்க்கு ஒரு கட்டுரை இருக்கும். கட்டுரைங்கிறது ஜென்ரலாக உள்ளது. இதை வந்து நீங்கள் படிக்கணும்னு அவசியம் இல்லை. சாலை பாதுகாப்பு, சிக்கனம், சேமிப்பு இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் ஜென்ரலாக நீங்கள் வந்து முடிவுரை, முன்னுரை, முடிவுரை, இடையில வந்து பொருளுரை, ஏதாவது 2 டாபிக் போட்டு எழுதினாலே மார்க் கிடைக்கும். அடுத்து வந்து கடிதம் 1 இருக்குது. கடிதத்துக்கு 7 மார்க்கு கடிதத்துக்கு இருக்குது. இந்த 7 மார்க் அப்படிங்கிறது 1 நண்பனுக்கு கடிதம் ஜென்ரலாக எழுதுறது. அதுக்கப்புறம் சாலை வசதி வேண்டி மாநகராட்சி ஆணையருக்கு ஒரு கடிதம். இது 2ல் ஏதாவது 1 எழுதினா போதும். இது வரைக்கும் உங்களுக்கு 90 மார்க் வந்துடும். அதுக்கப்புறம் பாடலை பொறுத்த வரைக்கும் திருக்குறள், மனப்பாட பாடல் 2 சேர்த்து உங்களுக்கு 10 மார்க் இருக்கும். ஒரு திருக்குறள் வந்து தொடங்குகிற வரி கொடுத்து கேட்டிருப்பாங்க. 1 முடிகிறது கொடுத்து இன்னொரு திருக்குறள் கேட்டிருப்பாங்க. 2 திருக்குறள் இருக்கும். அதுக்கப்புறம் ஏதாவது வந்து ஒரு 2 மனப்பாட பாடல் கேட்பாங்க. அதுக்கு 3 மார்க்கு. திருக்குறளுக்கு 2 அதனால் மொத்தம் 10 மார்க்கு. இதோடு சேர்த்து 100 மார்க் ஆச்சு. இதுதான் உங்களுக்கு தமிழுக்கு உண்டான கொஷின் லாஸ்ட்டாக 2023 கேட்ட கொஷின். அடுத்து நம்ம பார்க்க போகிற பாடம் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்ட் 1ல் செக்ஷன் ஏல சினானிம்ஸ் ஒரு 5 கேட்டிருப்பாங்க. சினானிம்ஸ் அப்படிங்கிறப்போ நம்ம தமிழில் அறிஞர் பொருள் சொல்லியிருப்போம்.
பொருள் கூறுக அந்த இது சொல்லுவோம். அதுதான் 5 சினானிம்ஸ். அது முடித்ததுக்கப்புறம் 5 ஆன்டானிம்ஸ் பார்த்திங்கன்னா அதில் ஒரு 5 கேட்டிருப்பாங்க. அது 10 மார்க் ஆச்சு. அதுக்கப்புறம் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஒரு 5. இதை 15மே 1 மார்க் கொஷின். அது நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேரக்டர் ஸ்பீக்கர் இருக்கும். அது தெரிஞ்சால் நீங்கள் எழுதிக்கலாம், இல்லைனா விட்டுறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ், இந்த கொடுத்துருக்க வார்த்தைக்கு முன்னாடி என்ன வரும் பின்னாடி என்ன வரும் அதை நீங்கள் எழுதிக்கலாம். அடுத்து சிலபிஃபிகேஷன், அது வந்து ஒரு 2 கேட்டிருப்பாங்க ஒவ்வொரு மார்க்குக்கு. அதுக்கப்புறம் டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச் இருக்கும். அதுக்கப்புறம் சிங்குலர் ப்ளூரல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அப்ரிவியேஷன் அப்படிங்கிறது ஏடிஎம் அப்படின்னா அதோட அப்ரிவியேஷன், அது எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படின்னு எழுதணும். ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷின், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு நீங்கள் அதோட எக்ஸ்பான்ஷன் எழுதணும். அடுத்தது டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன், ஃபாஸ்டர், அது ஃபாஸ்டஸ்ட், அப்படி வந்து இஎஸ்டி சேர்த்தோம்னா அது வந்து உங்களுக்கு சூப்பர்லேட்டிவ் டிகிரி. அது டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன். இந்த 3 கோட்டில் என்ன கொடுத்துருக்காங்களோ அது இதில் ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மேட்ச் த ஃபாலோயிங், காம்பவுண்ட் வேர்ட்ஸில் மேட்ச் த ஃபாலோயிங் ஒரு 5 மார்க் கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் கன்ஜக்ஷன் வந்து ஒரு சென்டென்ஸ் கொடுத்து கன்ஜக்ஷன் 2 கொடுத்து அதில் எது கரெக்டான ஆன்சரை எடுத்து எழுதணும். அடுத்து ஒரு பேராகிராஃப் கொடுத்து அதுலேருந்து கொஷின் கேட்பாங்க. அந்த கொஷினை அந்த பேராகிராஃப்லேருந்து ஆன்சர் எங்கே இருக்குதுன்னு பார்த்து அதை எழுதணும். இதெல்லாம் ஜென்ரலாக உள்ளது, நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ப்ராவர்ப், அதாவது பழமொழி, 2 பழமொழி கொடுத்து இங்கிலீஷில் கொடுத்து அதுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ண சொல்லுவாங்க. இங்கிலீஷ் பழமொழி கொடுத்து தமிழில் இந்த பழமொழி எப்படி வரும்னு எழுதணும். அதுக்கப்புறம் டென்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கொஷின் இருக்குது. அடுத்து பங்க்சுவேஷன் அப்படிங்கிறப்ப கேபிட்டல் லெட்டர் இடத்துல ஆரம்பிக்கிறப்ப கேபிட்டல் லெட்டர் வரணும். ஏதாவது வந்து டைரக்ட் ஸ்பீச்சாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு டபுள் கொட்டேஷன் போட்டு சொல்லுவோம்ல, அது மாதிரிலாம் சொல்லணும். நீங்கள் அதை பார்த்துக்க. நேம்லாம் வந்துச்சுன்னா கேபிட்டல் லெட்டர் வரணும். எதுவும் ஒரு ஆச்சரியப்படுற மாதிரி சொன்னாங்கன்னா எக்ஸ்க்ளாமேட்டரி அந்த சிம்பிள்லாம் வரணும், கமா வரணும், இதெல்லாம் வர மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். இது பங்க்சுவேஷன் 2 மார்க்குக்கு இருக்குது ஒரு கொஷினுக்கு. அடுத்து ஒரு 8 கொஷின் கொடுத்து ஒரு 5 கொஷின் எழுதுகிற மாதிரி உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ப்ரோஸில் கேட்டிருப்பாங்க. ப்ரோஸ் இருக்குது, போயம் இருக்குது, அதாவது 2 மார்க் இருக்குது. ப்ரோஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 கொஷின் கொடுத்து 5 2 மார்க் எழுதுகிற மாதிரி இருக்கும். 10 மார்க் ஆச்சு. அடுத்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு போயமோட லைன்ஸ் கொடுத்து அதுலேருந்து கொஷின் கேட்பாங்க. அதை நீங்கள் பார்த்துக்கணும். அடுத்த பேராகிராஃப் வந்து கேட்டிருப்பாங்க. பேராகிராஃப் பொறுத்த வரைக்கும் 3 கொடுத்து அதில் ஏதாவது 1 எழுதுகிற மாதிரி இருக்கும். இது ஜென்ரல் பேராகிராஃப் தான் இருக்கும். எப்படி தமிழில் எப்படி சாலை பாதுகாப்பு மாதிரி இதுலேயுமே வந்து வாட் அபவுட் ரோட் சேஃப்டி ரூல்ஸ் அதே தான் இதுலேயும் இருக்குது இங்கிலீஷ்லேயும். அது என்னென்னா இங்கிலீஷில் எழுதணும். அடுத்த பேராகிராஃப் ஒன்று கேட்டிருப்பாங்க. பேராகிராஃப் ஜென்ரலாக நீங்களே எழுதுறது தான். அபவுட் யுவர் ஃபாதர்ன்னு இருக்குது, அப்பாவை பற்றி நீங்கள் என்ன தோணுதோ அது எழுதலாம். இல்லை ஜென்ரலாக கொடுத்தாங்கன்னா ஜென்ரலாகவும் நீங்கள் எழுதிக்கலாம். இது ஒரு பேராகிராஃப் இருக்குது 5 மார்க்குக்கு. அடுத்து ஹிண்ட்ஸ் த டெவலப்மெண்ட் இது லாஸ்ட்டு 2023 கேட்டது. ஹிண்ட்ஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க, இடையில கோடு கொடுத்துருப்பாங்க. அதை என்ன பண்ணணும், இடையில வந்து கொஞ்சம் சேர்த்து நீங்கள் பெருசாக எழுதணும். நிறைய கொஞ்சம் சேர்த்து எழுதணும். ஒரு டாபிக் அந்த இதில் கொடுத்துருக்கதை வச்சு கொஞ்சம் எக்ஸ்பாண்ட் பண்ணி எழுதணும். அடுத்து ஒரு லெட்டர் ரைட்டிங் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் மாஸ்டருக்கு ரெசிப்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்சல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்சல் ரெசிப்ட் வேணும் அப்படின்னு சொல்லி ஒன்று எழுதுறது. அதுக்கப்புறம் சம்மர் ஹாலிடேஸ் பற்றி உங்கள் ஃப்ரெண்டுக்கு எழுதுகிற இது மாதிரி இருக்கும். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா மெமரி போயம் ஒரு 6 மார்க்குக்கு இருக்கும். ஸோ இந்த இதில் வந்து ஸ்பெஷல் ஹீரோ கேட்டிருக்காங்க. அதுக்கு உண்டான மெமரி போயமை இங்கிலீஷில் படிச்சுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கணிதம், மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் 100 மார்க்கு தான் கொஷின். எல்லாமே 100 மார்க்குக்கு தான். ஒரு 15 1 மார்க் இருக்கும். புக்குக்கு பின்னாடி இருக்க 1 மார்க் படித்தாலே போதும். 15 1 மார்க்கு கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பாஸ் பண்ணிடலாம். புக்குக்கு பின்னாடி என்ன 1 மார்க் இருக்கோ நீங்கள் அதை படித்தாலே 1 மார்க் பாஸ் பண்ணிடலாம். வேறு எங்கேயும் தேட தேவையில்லை. ஒரு 1-2 கொஷின் தான் ஜென்ரலாக கேட்டிருப்பாங்க. மீதி எல்லாம் புக் பேக் பின்னாடி இருக்க தான் ஒவ்வொரு லெசனுக்கு முடிஞ்சோன்னே. ஸோ இந்த 15 1 மார்க் படிச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங் ஒரு 5 கொஷின் கேட்டிருப்பாங்க. 1 மார்க் கொஷின், அதுக்கு ஒரு 5 மார்க் இருக்கும். இதோட 20 மார்க் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்ட் 3ல் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 2 மார்க் வந்து ஒரு 10 2 மார்க் கேட்டிருப்பாங்க. அந்த 10 2 மார்க்கோட ஆன்சர் நீங்கள் பார்த்துக்குங்க. எக்ஸஸாக கொடுத்தா உங்களுக்கு கேட்டிருப்பாங்க. 10 2 மார்க் இருக்குது. இதெல்லாம் பத்து 2 மார்க் முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு 10 2 மார்க் இருக்கும் வரிசையாக 2 மார்க். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 5 மார்க் வந்து 8 கொஷின் இருக்கும். இந்த 8 கொஷினை நீங்கள் என்ன பண்ணிக்கணும், எக்ஸஸாக கொடுத்துருக்க கொஷினில் 8 கொஷினுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணால் போதும். அதனால் 8 கொஷினுக்கு 40 மார்க், 5 மார்க்கு ஒரு கொஷினுக்கு. ஸோ அதுவுமே நீங்கள் வந்து இதில் இருக்கிற கொஷினே நீங்கள் படிச்சுக்கிட்டால் கூட போதும். இதுவே கேட்குறதுக்கு
நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாமெண்ட்ரி, கிராஃப் ஜாமெண்ட்ரி இருக்கும். கிராஃபில் வந்து 2 கொஸ்டின் கொடுத்து அதில் 1 போடணும். அதேமாதிரி ஜாமெண்ட்ரிலையும் வந்து பார்த்திங்கன்னா வடிவியல்லையும் 2 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க, 2ல் 1 அல்லது டைப்பில் இருக்குது, நீங்கள் எழுதணும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ்க்கு உண்டானது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சயின்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கும் 100 மார்க் கொஸ்டின் இருக்கும். உங்களுக்கும் எடுத்தோடனே 15 1 மார்க் இருக்கும். 15 1 மார்க்குமே புக்குக்கு பின்னாடி இருக்கும். ஸோ அந்த 1 மார்க்கை நீங்கள் புக்குக்கு பின்னாடி ஒவ்வொரு லெசனுக்கு பின்னாடி இருக்கிற 1 மார்க்கை படித்தாலே போதும், நீங்கள் கண்டிப்பாக 15 மார்க் வந்து வாங்கிக்கலாம். அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. எப்படி 15 கொஷின் வந்து சரியான விடை இருக்கோ அதேமாதிரி 10 கொஷின் கோடிட்ட இடங்களை நிரப்புக, ஃபில் இன் த பிளாங்க்ஸ் இருக்கும். இதோட சேர்த்திங்கன்னா உங்களுக்கு 25 மார்க் ஆச்சு. உங்களுக்கு வெறும் 1 மார்க் மட்டும். அடுத்தது 10 கொஷின் வந்து பார்த்திங்கன்னா பொறுத்துக இருக்குது. அப்போது 15 10 10 35 மார்க்கு 1 மார்க்லேயே நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம். இந்த பொறுத்துக, கோடிட்ட இடம், சரியான விடை இதெல்லாமே புக்குக்கு பின்னாடி இருக்கிறத படித்தாலே போதும், கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செக்ஷன் ஏயில் எல்லாம் ஷார்ட் கொஷின் வந்து ஒரு 5 கொஷின் கேட்டிருப்பாங்க. 5 கொஷினுக்கும் ஒவ்வொன்றுக்கும் 1 மார்க் இருக்கும். அடுத்த 2 மார்க் கொஷின் ஏதாவது 10 எழுதுனா போதும், நிறைய கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த என்ன பண்ணலாம், 2 மார்க் கொஷின் 10 கொஷின் ஏதாவது 10 கொஷின் எழுதுனா போதும். உங்களுக்கு கேட்டிருக்கிறது 52 அப்படிங்கிறப்போ உங்களுக்கு 12 கொஷின் கேட்டிருப்பாங்க. நீங்கள் 10 கொஷின் எழுதுனா போதும். 2 மார்க்கே உங்களுக்கு 10 கொஷின் அட்டன் பண்ணிங்கனாலே போதும். 10 2 மார்க் இருக்குது. 15 2 மார்க் இருக்குது. உங்களுக்கு 15 2 மார்க் கொடுத்து அதில் 10 2 மார்க் எழுதுனா போதும். 5 2 மார்க்கை நீங்கள் வந்து விட்டுட்டு 10 எழுதுனா போதும். 2 மார்க் கொஷின் 10 × 2 20 மார்க் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 5 மார்க் கொஷினை பொறுத்த வரைக்கும் 2 கொஷின் கேட்டிருக்காங்க. படம் அறிந்து பாகங்களை குறி. அதுக்கப்புறம் சரிவிகித உணவு பிரமிடு, இது வந்து ஒரு 2 5 மார்க் இருக்குது. அடுத்தது 6 5 மார்க் அடுத்து இருக்குது, அதுவும் நீங்கள் பார்த்துக்கலாம். அதெல்லாம் அல்லது டைப்பில் இருக்குது, அதில் ஒரு 30 மார்க் இருக்குது. ஸோ இந்த கொஷினை நீங்கள் சயின்ஸுக்கு படித்தாலே போதும், கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணலாம். 5 மார்க் இதோட சயின்ஸுக்கு முடிஞ்சது. அடுத்து பார்த்திங்கன்னா சோசியல் சயின்ஸ் ரொம்ப ஈஸியாக பாஸ் பண்ணலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா சோசியல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் மேப் இருக்கும், அதனால் ஈஸியாக படிச்சுக்கலாம். சோசியல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எத்தனை மார்க் அப்படின்னா 100 மார்க் கொஷின் இருக்கும். நீங்கள் சரியான விடையை தேர்ந்தெடுத்ததுக்கு ஒரு 10 கொஷின் இருக்கும். இது எல்லா கொஷினுமே புக்குக்கு பின்னாடி, புக் பேக் ஒவ்வொரு லெசனுக்கு பின்னாடி என்ன இருக்கோ அதை படித்தாலே போதும், நீங்கள் 10 மார்க் கண்டிப்பாக வாங்கலாம். உங்களுக்கு வெளியிலேருந்து கேட்குறது ஒரு கொஷின் இல்லைனா ரொம்ப அது ரேர் தான். 8த்தை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே புக் பேக்லேருந்து வந்துடும். 10 சரியான விடையை தேர்ந்தெடுத்ததுக்கு அடுத்த 10 கொஷின் வந்து பார்த்திங்கன்னா 1 மார்க்கில் கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஸோ இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா 20 மார்க் ஆச்சு. இதோட சேர்த்து ஏற்கனவே 10 சரியான விடை 10 கோடிட்ட இடம் 20 மார்க் ஆச்சு. அடுத்தது பொறுத்துக ஒரு 10 மார்க்கு. பொறுத்துகம் ரொம்ப ஈஸியாக தான் கேட்பாங்க. அதனால் இதோட சேர்த்து 30 மார்க் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா 1 மார்க்கில் இருக்குது. ஸோ அதனால் ஈஸியாக இதுவும் பாஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஹிஸ்ட்ரியில் ஒரு 4 கொஷின் கேட்டிருப்பாங்க. 2 மார்க் கொஷின் 4 கொஷின் எழுதணும். உங்களுக்கு வந்து எத்தனை கொடுத்துருக்காங்கன்னா 6 கொஷின் கொடுத்து 4 எழுதணும். அது ஒரு 8 மார்க்கு ஹிஸ்ட்ரியில். ஜியாகிரஃபி அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா 6 கொஷின் கொடுத்து ஏதாவது 4 கொஷின் எழுதினா போதும், அதுக்கு ஒரு 8 மார்க்கு. 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் 6 கொடுத்து 4 எழுதணும். அடுத்தது குடிமையியல் மற்றும் பொருளாதாரம் சிவிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏதாவது 2 கொஷின் எழுதினா போதும். எத்தனை கொடுத்துருக்காங்க 4 கொடுத்து 2 எழுதினா போதும், 4 மார்க்குக்கு இருக்குது. அங்கே 4 கொஷின் கேட்டாங்க, இதில் 2 மட்டும் கேட்டிருக்காங்க. அடுத்த பார்ட் 3 பொறுத்த வரைக்கும் 5 மார்க் கொஷின் 6 எழுதணும். 6மே எப்படி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அல்லது டைப்பில் இருக்கும். 2 ஒவ்வொரு சப்டிவிஷன்லேயும் 2 கொடுத்து அதில் 1 எழுதினா போதும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே 30 மார்க் 1 மார்க் சொல்லியிருக்கோம். சரியான விடை கோடிட்ட இடம் பொறுத்துக. அது இல்லாமல் காலக்கோடு, அதாவது டைம்லைன், அந்த வருஷம்லாம் தெரிஞ்சு வச்சுருந்தீங்க அப்படின்னா ஏற்கனவே நான் சோஷியலில் என்னென்ன காலக்கோடில் சொல்கிறோன்னா அந்த வருஷத்தை மட்டும் நீங்கள் படிச்சுக்கிட்டால் கூட போதும். 5ங்கிறது ஒரு 3 கொஷின் வந்து அப்படியே வந்துடும். ஸோ இன்னும் ஒரு 2 கொஷின் பேப்பர் இருக்குது, அதோடு சேர்த்து அதில் என்னென்ன வருதோ காலக்கோடு அதை படித்தா கூட போதும். நீங்கள் அதில் ஒரு 5 மார்க் இருக்குது.
ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா 30 மார்க் இருக்குது, இதோட சேர்த்து 1 மார்க் 35 இருக்குது. அதுக்கப்புறம் மேப்பை பொறுத்த வரைக்கும் அவுட்லைன், இந்தியா அவுட்லைன் மேப்பில் ஒரு 5 கொஷின் கேட்டிருப்பாங்க. இந்தியா அவுட்லைன் ஒரு மேப் இருக்குது, அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து வேர்ல்டு மேப்பில் ஒரு 10 இருக்குது. அப்போ 10 அதில் ஒரு 5 15 மார்க் ஆச்சு. மேப்லேயே காலக்கோடு ஒரு 5 20 மார்க் ஆச்சு. இந்த இதில் ஒரு 20, ஏற்கனவே ஒரு 30. ஸோ 50 மார்க்கு 1 மார்க் கொஷின் மட்டுமே இருக்குது. ஸோ நீங்கள் 1 மார்க் மட்டும் படிச்சுட்டு போனாலே அழகாக 35 மார்க் ஈஸியாக வாங்கலாம். பாஸ் பண்ணுறதுக்கு நிறையாவே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இருக்கிறனால கரெக்டாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு படித்தாலே போதும், கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணலாம். அதேமாதிரி 8th ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. ஸோ நீங்கள் விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். எது டவுட் எதுவும் இருந்துச்சுன்னா கேட்டுக்குங்க. தேங்க்யூ.